ஓகே. ஆ ஸோ, நம்ம இன்னைக்கு எத பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்டின்னா, ஆ நம்ம வந்து இன்னைக்கு ஆக்சுவலா எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு வேரியிங் பிஹெச். ஓகே. ஸோ நான் வந்து பிஹெச் ஆக்சுவலா வந்து நான் வேரி பண்றேன் அப்டின்னா, அப்போ என்ன நடக்குதுங்கிறது நம்ம ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரில நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணலாம்? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம டிபிக்கலா நம்ம ஆக்சுவலா பார்த்தோம் அப்டின்னா, நம்ம போன கிளாஸ்ல நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்தோம்? ஒரு NaCl அந்த NaClல எப்படி வந்து ஒரு டிஃபரண்ட் பிஹெச் ஓகே ஒரு 3, 5, 7, 8, 9, 11 இந்த மாதிரி ஒரு வேரியிங் பிஹெச்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு பிஹெச்சுக்குமே நம்ம வந்து சைக்ளிக் வோல்டாமெட்ரி நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஆக்சுவலா சைக்ளிக் வோல்டாமெட்ரி ரன் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா என்னது ஒய் ஆக்சிஸ்ல கரண்ட் வரும், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பொட்டன்ஷியல். ஓகே. ஸோ இப்போ இப்போ நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். எனக்கு ஏ வந்து ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான். எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல எனக்கு வெறும் எலக்ட்ரான் மட்டும்தான் எனக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நான் ஒரு கன்சிடரேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு வந்து பீக் ஷிஃப்ட் நடக்காது. ஓகே. ஸோ பீக் ஷிஃப்ட் நடக்காம நீங்க அடுத்தடுத்த ஸ்கேன் ரேட் நீங்க அதாவது அடுத்தடுத்த நீங்க பிஹெச் சேஞ்ச் பண்ணானாலும், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பிஹெச் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது இது வந்து பிஹெச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இந்த மாதிரி நான் வேரிங் பிஹெச் நான் ரன் பண்ணனாலும், நீங்க இதுல நல்லா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னதான் இருக்கும்? உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல்ல இந்த ஷிஃப்ட் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் ஷிஃப்ட் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் என்னன்னா, எனக்கு வந்து புரோட்டான்ங்கிறது ஒண்ணு இந்த ரியாக்ஷன்லயே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல நம்ம வந்து ஒரு மெக்கானிசம் நம்ம ஏதாவது ப்ரொபோஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல புரோட்டான் இன்வால்வ் ஆகுது. எய்தர் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. ஆனா சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன்? இப்போ இதுல வந்து ஒரு பிஹெச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி எடுக்கிறேன்னா, இது பிஹெச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நான் அடுத்தது என்ன பண்றேன்? பிஹெச் வேல்யூ வந்து 5ன்னு வைக்க சமயம் எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. அடுத்த பிஹெச்சுக்கு நான் வந்து ரன் பண்றேன். அதுக்கும் எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்படியே நான் ஒவ்வொரு பிஹெச் நான் இன்கிரீஸ் பண்ணும்போது எனக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு புரோட்டான் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஏ பிளஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் கிவ் ஏ மைனஸ் சம்திங் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு இதுல பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிளாட் போடுவோம். ஓகே. அதாவது என்ன பிளாட் போடுவோம் அப்படின்னா, நமக்கு என்ன பீக் பொட்டன்ஷியல். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கன்சர்ன் வந்து இந்த பீக் பொட்டன்ஷியல் தான் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த பீக் பொட்டன்ஷியல் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிஹெச் ஆக்சுவலா பிளாட் போட சமயம் ஒய் ஆக்சிஸ்ல அதோட பீக் பொட்டன்ஷியல் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த பீக் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு வேரிங் பிஹெச். ஸோ நம்ம போட சமயம் நீங்க ஆக்சுவலா நல்லா பாத்தீங்கன்னா, இது வந்து லோ, இது ஹை. ஓகே. அப்போ இது ஒய் ஆக்சிஸ் வந்து கரண்ட். அப்போ இது லோனா நீங்க பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு ஷிஃப்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு? இனிஷியலா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது 0.5 வோல்ட்ன்னு எடுத்துக்கிட்டா, அடுத்த வோல்டேஜ் ஷிஃப்ட்ல நமக்கு 0.4, அடுத்தது 0.3 இப்படி நான் எடுக்கிறேன்னா என்ன மீன்? இனிஷியலா 0.5 இருந்தது. அடுத்த பிஹெச்ல 0.4 ஆயிருச்சு. அடுத்த பிஹெச்ல எனக்கு 0.3ன்னு வருது. அப்போ எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவலா கீழ தான் போயிட்டு இருக்கும். நான் பிஹெச் வந்து இன்கிரீஸ் பண்ண எனக்கு பொட்டன்ஷியல் ஆக்சுவல் என்னதான் இருக்கும்? ஷிஃப்ட் வந்து நெகட்டிவ்ல நோக்கி தான் போகும். புரியுதா? சரி நெகட்டிவ்னா இந்த டைரக்ஷன். இதான் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். சோ இந்த கர்வ்ல நான் இப்ப குடுத்திருக்கிறது என்னது? பிஹெச் வந்து எனக்கு நெகட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம இதுக்கு ஒரு லீனியர் பிளாட் நம்ம போடுறோம் அப்படின்னா, இதோட கவர்னிங் ஈக்குவேஷன் என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி. புரியுதா? சோ இதுல நெகட்டிவ் குவான்டிட்டி தான் வரும் இந்த ஸ்லோப். சோ இந்த ஸ்லோப்க்கு டிஃபரெண்ட் வேல்யூ இருக்கலாம். 59 இருக்கும், திடீர்னு பார்த்தா 88 இருக்கும், திடீர்னு பார்த்தா 29 இருக்கும். அப்போ நமக்கு இந்த என்ன வேல்யூ வருதோ இந்த வேல்யூ வச்சுதான் நம்ம ஒரு பர்டிகுலர் டேப்லெட் காலம் நம்ம இப்ப பார்ப்போம். அதோட நம்ம ரெஃபர் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதே மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான் காம்பினேஷன் இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேயா? சோ இதோட யூனிட் யூஸ்வலா என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இபிஏன்னு சொல்றேன்ல, அதோட யூனிட் என்ன இருக்கும்? வோல்டேஜ். இது பிஹெச். புரியுதா? அப்போ இது ஸ்லோப் வேல்யூ.
அப்போ ஸ்லோப் வேல்யூ வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நெகட்டிவ் குவான்டிட்டியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெகட்டிவ் குவான்டிட்டியும் இங்க நான் எழுதுறேன். 59 தான் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம்? 59 நம்ம ஆக்சுவலா சொல்றோம் அப்படின்னா அது வந்து மில்லி வோல்ட். என்ன 59ங்கிறது மில்லி வோல்ட். என்ன இது வந்து நான் மில்லி வோல்ட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ மில்லி வோல்ட் பெர் பிஹெச் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சப்போஸ் நம்ம வந்து இந்த இபிஏ வந்து நான் மில்லி வோல்ட் இல்லாம வோல்டேஜ்னு சொல்லி எடுக்கிறேன்னா அப்ப நம்ம 0.059 அப்படிங்கறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டெரிவேஷன்ங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் பிஹெச் ஆன் தி எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட். இதுதான் டிபிக்கல் ஈக்குவேஷன். இப்ப இதுல வந்து நான் என்சர்க்கிள் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு பீக் பொட்டன்ஷியலுக்கும் எனக்கு பிஹெச்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். சி இதுல இந்த இபிஏ பாத்தீங்கன்னா இது வந்து ஒய். ஓகே, இந்த பிஹெச் தான் நம்ம எதுன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நம்ம இப்படி ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா இந்த பிஹெச் வந்து கீழே இருக்குமா? இது வந்து என்னது? இது வந்து இபிஏ. ஓகே, இது வந்து இபிஏ. இதுக்கு தான் நமக்கு என்ன வரும்? லீனியரா நமக்கு வந்து ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். சோ இந்த ஸ்லோப்ல எது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன தெரியுதா? 2.303 RT by NF. இதோட இங்க தெரியுதா? 2.303 இந்த RT by இது F. இது எல்லாமே எடுத்துட்டோம்னா 59 மில்லி வோல்ட். ஓகேயா? சோ அதுதான் நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்லோப் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து 59 மில்லி வோல்ட்டா வரும். ஓகே, ஆனா கண்டிஷன் என்ன? இந்த எம்ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். புரியுதா? சோ எப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் எம்ன்னு சொல்றேன் அப்படின்னா அது புரோட்டான். புரியுதா? எம்னா புரோட்டான் நம்பர் ஆஃப் இன்வால்வ்னு அர்த்தம். என்னன்னு சொல்றேன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். புரியுதா? அப்போ எம் பை என் வேல்யூ வந்து ரெண்டுமே சேம் இருக்கு அப்படின்னா அப்போ ரேஷியோ 1 தானே. அப்போ எம் பை என் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ நம்ம எதுதான் வரும்? 2.303 RT பை எஃப்ங்கிற வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 59 மில்லி வோல்ட். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இந்த ஸ்லோப் இடத்துல 59ங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, சோ சோ அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர்னு இருக்கா? சோ இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த 2.303 RT by NF வேல்யூ வந்து will be equal to 59. 0.059. அதான் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த இடத்துல நம்ம எம்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அர்த்தம், என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். அதை நம்ம எதுவுமே இங்க டிஸ்டர்ப் பண்ணல. அதை அசச்சா இங்க போட்டுட்டோம். ஓகே, சோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஹெச்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு வந்து நம்ம என்ன பண்றோம்? டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். ஓகே, சோ பிஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு டெரிவேட்டிவ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? இந்த இ நாட் வேல்யூ வந்து ஜீரோ மாறிடும். ஓகே, ஏன் வந்து ஜீரோ மாறுது அப்படின்னா இந்த இ நாட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஃபார்மல் பொட்டன்ஷியல், இன்னொன்னு அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். புரியுதா? நீங்க வந்து ஒரு சிவி வந்து நீங்க ரன் பண்றீங்க நம்ம எடுத்துக்கோமே. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சிவி ஒன்னு ரன் பண்றீங்க. இந்த சிவி ரன் பண்றீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு ஆக்சுவலி என்னது? இ நாட்னு சொல்லி கால்குலேட் பண்ணும். இது எப்பவே கான்ஸ்டன்ட், இது வேரியபிள் கிடையாது. ஓகேயா? சோ அதனாலதான் இது கான்ஸ்டன்டா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஜீரோ மாறிடும். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன், இந்த 2.303 RT by F இது ஃபுல்லா கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 0.059 வோல்ட்னு வருதா? அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இதுல எம் பை என் சொல்லி எழுதியிருக்கேன். ஏன் வந்து நம்ம இத டெரிவேட்டிவ் எடுக்க சமயத்துல நமக்கு இந்த வேல்யூ வருது அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். நம்ம இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா இபிஏவா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? பிஹெச். ஓகே, சோ இதுல நமக்கு ஸ்லோப் வேல்யூ என்ன வருது? சி ஸ்லோப் வேல்யூனால என்னது? இது டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஓகேயா? இந்த ஸ்லோப் வேல்யூனாலே டெரிவேட்டிவ். அப்ப டெரிவேட்டிவ்னு எடுத்தோம்னா நமக்கு 0.059 வோல்ட் பெர் பிஹெச்னு சொல்லி வருது. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? இன் அடிஷன் டு தட் இங்க இருக்கக்கூடிய வித்தின் பிராக்கெட் எம் பை என். நவ் இப்போ நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா இத நம்ம ரெண்டு ஃபார்மேட்லயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். சி இந்த இடத்துல இ நாட் வந்து ஜீரோங்கிறது டெரிவேட்டிவ் வந்திருக்கிறதுனால இதை நான் இங்க எலிமினேட் பண்ணிட்டேன்.
புரியுதா? இதை நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கார்ட் பண்ணிட்டேன்னா என்னோட ஈக்குவேஷன்ங்கிறது அதே மேல உள்ளதை நான் கீழே எழுதியிருக்கேன். ஓகே, இத இந்த 0.059 நான் சொல்றேன் தெரியுமா? அதோட யூனிட் வந்து வோல்ட். ஓகே, சோ அதுதான் நான் இங்க ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தேன், 0.059 எடுத்துட்டீங்கன்னா வோல்ட்னு, ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்துல நான் 59 சொல்லி நான் மென்ஷன் பண்றேன்னா அது மில்லி வோல்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ இந்த இடத்துல 59 ஆக்சுவலா நான் மீன் பண்ண வரேன் அப்படின்னா நமக்கு என்னன்னு ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும். இந்த பர்டிகுலர் 59ங்கிறது மில்லி வோல்ட் இருக்குங்கிறதான் இதோட மீனிங். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது 59 மில்லி வோல்ட்னு. ஸோ அஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 59 சொன்னோம்னா மில்லி வோல்ட். அதே நேரத்துல நம்ம ஸ்லோப்ல 0.059 இருந்துச்சுன்னா அது வோல்ட். ஓகே, சோ இப்போ இதுல எம்ஓ என் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்லோப் வேல்யூ என்னதான் வரும்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், -0.059 தான் வரும். இல்லாட்டி அதை நம்ம 59 மில்லி வோல்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? வேரஸ் இந்த m வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்களா. சரி, இந்த m வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம்னா இந்த என்டையர் வேல்யூமே உங்களுக்கு என்ன மாறிடும்? சரி, 0 தானே மாறிடும். சரி, உங்களுக்கு நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இக்குவேஷன், இந்த மேலாப்ல இருக்கக்கூடிய இந்த இக்குவேஷன் இருக்குல்ல, இப்ப இந்த இக்குவேஷனை நான் வந்து இப்போ ஜஸ்ட் எழுதுறேன். இதுல நீங்க பாருங்க, இபி அதாவது இபி ஈக்குவல் டு இ நாட்டா -2.303. இதுல எம்ங்கிறது என்னது? எம் நம்பர் ஆஃப் புரோட்டான் 0 அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூ என்னவா மாறிடும்? இ நாட் மைனஸ் 0 தானே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இபி. புரியுதா? அப்போ இது என்ன மீனிங்? இபி இஸ் ஈக்குவல் டு இ நாட்ங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ண வரேன். ஸோ இதனாலதான் நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து சிவி நாம வந்து ஒண்ணு ரன் பண்றோம்னு வச்சுங்களா, இதுல வந்து எனக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல எனக்கு வெறும் எலக்ட்ரான் மட்டும்தான் எனக்கு இன்வால்வ் ஆகுது. எனக்கு புரோட்டான்ங்கிற ஒரு ஃபேக்டரே இந்த ஈக்குவேஷன்ல கிடையாது அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும்? நான் வந்து வேற வேற பிஹெச் நான் ரன் பண்ணனாலும் நீங்க அந்த பீக்ல பாத்தீங்கன்னா எனக்கு பொட்டன்ஷியலே ஷிஃப்ட் ஆகாது. ஓகேயா? சோ அதுதான் நம்மளோட இது வந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல, புரியுதா? அதாவது இந்த ஈக்குவேஷன் இல்ல, நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், நம்ம இந்த மில்லி வோல்ட் எடுத்துக்கோம். ஓகேயா? சோ இந்த ஈக்குவேஷன்ல நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் எம்க்கும் எண்ணுக்கும் எனக்கு என்ன ஸ்லோப் வேல்யூ வருதுங்கிறத நான் கால்குலேட் பண்ண போறேன். புரியுதா? சோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், ஸ்லோப் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இபிஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் பிஹெச்ன்னு சொல்லி போட்டேன்னா எனக்கு நெகட்டிவ் எனக்கு எப்படி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வரும். அப்படிதான் y is equal to -mx plus c. அதுல இந்த m வேல்யூ தான் ஆக்சுவலா என்னது? நம்மளோட ஸ்லோப். அந்த ஸ்லோப் வேல்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். இந்த டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் mn n வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஆக்சுவலா என்ன பண்ண முடியும்? இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் காம்பினேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? சோ இப்ப நீங்க கீழே பாருங்க, நான் இந்த டேப்லெட் காலம்ல என்ன கொடுத்துருக்கேன்? mn ரெண்டுமே 1 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க. ரெண்டுமே அதாவது இந்த எம்மும் இந்த எண்ணும் 1 1ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 59 தான் வரும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? 59 m by n. அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது? m வும் n ம் 1 1ன்னு இருந்துச்சுன்னா which will be equal to -59. ஓகே, சோ சிமிலர்லி நீங்க இதுல பாருங்க. சிமிலர்லி இஃப் m வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறேன். ஓகே, n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்ன வரும்? உங்களுக்கு கூட தான் வரும். ஓகேயா? சரி, சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் m by n. ஓகேயா? இது m by n தான் வந்து பிளே a vital role. சரி, பிகாஸ் நான் ஆல்ரெடி நேச்சுரல் சொல்லியிருக்கேன், நமக்கு மேல வந்து -59. சரி, நீங்க நல்லா அந்த ஈக்குவேஷனை பாருங்க, நமக்கு எப்படி இருக்கு? -59 m by n இவ்வளவுதான் ஆக்சுவலா ஸ்லோப். இந்த ஸ்லோப்ல நான் டிஃப்ரெண்ட் mn n சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஓவரால் இந்த ஸ்லோப் வேல்யூ வந்து வேரி ஆயிட்டே போகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இந்த டேப்லெட் காலம்ல பாத்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் mn ரேஷியோ கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன், m by n கால்குலேட் பண்றேன். m by n கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுட்டேன்னா நான் என்ன பண்ணேன், இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்லோப் வேல்யூ தெரிஞ்சிடும். அப்படிதானே? இந்த ஸ்லோப் வேல்யூ தெரிஞ்சிடும்.
ஸோ அந்த ஸ்லோப் வேல்யூ தான் நான் இங்க ஃபுல்லா வந்து நான் வந்து ஒரு லுக்அப் டேபிள் மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ இது நீங்க மேனுவலாவே நீங்களே வந்து ஒரு கால்குலேட்டர்ல நீங்க செஞ்சு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பாருங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இது இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பிஹெச் வந்து ஒரு 2ல இருந்து 8 வரைக்கும் இவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த pH 2ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா? pH 6ங்கிறது இந்த ரெட் கலர். pH 6ங்கிறது இது. pH 8ங்கிறது இது. புரியுதா? அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? நான் pH இன்கிரீஸ் பண்ண பண்ண எனக்கு எங்க போயிட்டு இருக்கு? நெகட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா பீக்குமே நீங்க ஆக்சுவலா இபிஏ பாத்தீங்கன்னா pH கூட கூட கீழே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. புரியுதா? சோ அதனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு லீனியர் ரெக்ரெஷன் பிளாட் போட்டுட்டு இதோட ஸ்லோப் வேல்யூ என்னங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதா? சோ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து இத ஆரிஜின் ப்ரோல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. சோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். அதாவது நான் வந்து pH 3ல இருந்து pH 8 வரைக்கும் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் இதுல ஒரு சின்ன ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் வந்து ஒரு pH 3ல நான் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். அது எனக்கு ஒரு சிவி வருது. அடுத்தது வந்து நான் வந்து பிஹெச் ஒரு ஃபைல நான் ரன் பண்றேன். அதுலயே நான் என்ன பண்றேன்? இந்த இபிஐ நோட் பண்றேன். இது மாதிரி நான் வேரியஸ் பிஹெச் நான் ரன் பண்றேன். புரியுதா? அப்போ வேரியஸ் பிஹெச் நான் ரன் பண்ணிட்டு சிவில நான் எது மட்டும் தான் நான் ரீடிங் எடுக்கிறேன்? இபிஏ மட்டும் தான் நான் ரீடிங் எடுக்கிறேன். ஓகே. நீங்க ஆக்சுவலி இபிசியோ நீங்க எடுத்துக்கலாம். பட் நம்மளோட இப்போ ப்ராப்ளமேட்டிக் பர்பஸ்க்காக நான் வெறும் இபிஏ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்போ இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் எனக்கு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆரிஜின்ல வந்து இத காப்பி பேஸ்ட் நான் ஆக்சுவலா பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இதுதான் இப்போ நம்மளோட என்னது எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது பிஹெச் என்னங்களா எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது பிஹெச் ஒய்ல இருக்கிறது வந்து பொட்டன்ஷியல். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத வந்து நான் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடுறேன். ஓகே. சோ இப்படி ஸ்கேட்டர் பிளாட் போட்டேன்னா நமக்கு இந்த லைன்ல பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? எனக்கு ஒரு 2 லீனியர் இருக்கிறது தெரியுது. அப்படிதானே? இங்கேயும் ஒண்ணு இருக்கு, இங்கேயும் ஒரு டெய்ல் மாதிரி இருக்கு. புரியுதா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்லோப் வேல்யூவும் தெரியணும், இதோட ஸ்லோப் வேல்யூவும் தெரியணும். புரியுதா? அப்ப நீங்க நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எத்தனை டேட்டா பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து லீனியரா இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஓகேயா? அப்ப ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட். இது வந்து என்னது? இது இது நீங்க அப்ராக்ஸிமேட்டா பாருங்க. எந்த பிஹெச் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கணும். கிட்டத்தட்ட 5.5க்கு உள்ளால முதல் லீனியர் பாயிண்ட் இருக்கு. புரியுதா? இதுக்கு அடுத்தது, அதாவது 5.5க்கு அடுத்தது உள்ளதான் அடுத்த லீனியர் பிளாட் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு கண்ணுலே உத்தேசமா தெரியுது. அப்படின்னா, இத நான் என்ன பண்ண போறேன்? 2 XY காலமா நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாத்த போறேன். புரியுதா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து 5.5 தான் கீழ உள்ளது ஒரு டேட்டா செட்டா மாத்துறேன். 5.5க்கு மேல இருக்கிறது இன்னொரு டேட்டா செட்டா நான் இப்போ கன்வெர்ட் பண்றேன். புரியுதா? சோ, இப்போ இத மினிமைஸ் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு 2 காலம் நான் வந்து அ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேயா? சோ, இதுல வந்து நான் செட்டஸ்ல போயிட்டு எக்ஸா மாத்திக்கிறேன். சோ, இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு எவ்வளவு டேட்டா பாயிண்ட் வரைக்கும் நான் கன்சிடர் பண்றேன்? 5.5 வரைக்கும் நான் ஆக்சுவலா கன்சிடர் பண்றேன். புரியுதா? சப்போஸ் இது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ஒண்ணு என்ன அனாலிசிஸ் பண்ணலாம் அப்டின்னா, இது செலக்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாலிசிஸ் போங்க. ஃபிட்டிங்ல போங்க. அது பிறகு நான் லீனியர் கர்வ் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகேயா? இப்ப நீங்க ஓப்பன் டயலாக் சொல்லி பிரஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இதுல வந்து உங்களுக்கு நெறைய ஃபங்ஷன் இருக்கும். இதுல நமக்கு பீஸ் வைஸ் ஃபங்ஷன் எடுக்கணும். இதுல என்னன்னா PWL2ங்கிறத எடுக்கணும். சி இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப இந்த ஃபிட்டிங் ஆக்சுவலா பாருங்க. இதுலயே நமக்கு அதான் பீஸ் வைஸ் லீனியர் ஃபங்ஷனோட பர்ப்பஸ் என்னன்னா, எனக்கு ஒரு லீனியர் கர்வ்ல எவ்வளவு 2 செக்மென்ட் எங்க இருக்கு? என்ன பாத்தீங்களா? பீஸ் வைஸ் லீனியர் ஃபங்ஷன் வித் 2 செக்மென்ட். எனக்கு ஒரே ஒரு லீனியர் பிளாட்ல எத்தனை லீனியர் லைன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். இது தெரியுதா? இது ஒரு லீனியர் லைன். இது இன்னொரு லீனியர் லைன். அப்போ இத எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் பீஸ் வைஸ் லீனியர் ஃபங்ஷன் வித் 2 செக்மென்ட்னு அர்த்தம். ஓகே. சோ இப்ப நமக்கு கண்ணுல பார்த்தாலே தெரியும் 2 செக்மென்ட் தான் இருக்குங்கிறது. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, இது இனிஷியலைஸ் பாராமீட்டர் இது எல்லாம் நான் வழக்கமா ஒவ்வொண்ணா நான் பிரஸ் பண்ணிட்டு நான் ஓகேன்னு சொல்லி நான் குடுத்துறேன். இப்போ நான் ஓகேன்னு சொல்லி குடுத்துட்ட பிறகு,
இப்போ நீங்க என்ன ஆக்சுவலா பண்ணணும், நம்ம இந்த டேட்டா ஷீட்ல நம்ம வந்து ஃபிட் என்எல்என் இருக்கா, ஃபிட் N1 அதுல இங்க கீழே போய் இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே இது வந்து உங்களுக்கு ஜூம் இன் ஒரு ஃபிகரா ஓபன் ஆகும். இதை நீங்க ஜஸ்ட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்க. இதுல நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல நமக்கு தேவையான பாராமீட்டர் என்னன்னா இந்த xi. ஓகே, சோ இந்த xi இங்க வேல்யூ கொடுத்திருக்காங்களா, இந்த xi வேல்யூ ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு, 5.75. அப்போ 5.75 என்னன்னா அதுதான் இந்த என்னது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலதான் எனக்கு ஆக்சுவலா என்ன ஆகுது, ரெண்டு லீனியர் செக்மெண்டா எனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு ஃபோக்கஸ் என்னன்னா இந்த xi எங்க இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சோ அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ அப்ப நான் என்ன பண்ணணும், 5.75க்கு கீழே இருக்கக்கூடிய ரீடிங் தான் நான் டேட்டா செட்டா நான் கன்சிடர் பண்றேன். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டா நான் கன்சிடர் பண்றேன். புரியுதா? அப்ப நான் முதல்ல இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6 டேட்டா பாயிண்ட் மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்டா நான் எடுக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் டேட்டா எல்லாம் நான் அடுத்த XY காலம்ல நான் இப்போ மாத்த போறேன். சரியா? சோ இப்போ நீங்க பாருங்க நான் என்ன பண்ண போறேங்கிறது, நான் வந்து ஷீட் 1ல போறேன். நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6 டேட்டா பாயிண்ட், அதாவது 5.75க்கு கீழே இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் எல்லாம் ஒரு XY காலம்ல எடுக்கிறேன். இதை நான் இன்னொரு XY காலம்ல நான் எடுக்கிறேன். ஓகே, சோ இப்படி எடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன், வழக்கம் அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்கேட்டர் பிளாட் எடுக்கணும். ஓகே, சோ ஸ்கேட்டர் பிளாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்துருமா. அடுத்து நீங்க என்ன பண்ணணும், அனாலிசிஸ்ல போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆல்ரெடி நம்ம லீனியர் ஃபிட் போட்டிருக்கோம்னா டைரக்டா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஃபிட்டிங்ல போய் லீனியர் ஃபிட்ல போய் ஓப்பன் டயலாக்னு சொல்லி போகணும். ஓகே, ஓப்பன் டயலாக்னு போயிட்டு இதுல நீங்க ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டா போதும். ஓகே, இப்ப நம்ம ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டோம்னா இப்ப ஆக்சுவலா எதுவும் ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் லீனியர் பிளாட் வந்திருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த கர்வை ஒரு டைம் பிரஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு டைம் பிரஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் எங்க போகணும் அப்படின்னா அனாலிசிஸ் போகணும், ஃபிட்டிங்ல போகணும், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகே, ஓப்பன் டயலாக் போய் நீங்க ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டா போதும். இப்ப நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு செக்மெண்ட் வந்துருச்சு. புரியுதா டேட்டா? சோ இதுல நீங்க நல்லா பாருங்க, கீழே அப்படி நான் ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப் வேல்யூ எவ்வளவு வருது, ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட சி எப்பவே நீங்க ஆக்சுவலா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு இதுல எந்த வேல்யூ இருக்குன்னு சி இதுல டி யோட கரஸ்பாண்டிங் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் இங்க காமிச்சிருக்காங்க. இங்க தெரியுதா? டில இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது நம்ம ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி நம்ம காலம்ல போட்டோம் தெரியுமா டேட்டா, அதுல டி இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க. அந்த டில இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஸ்லோப் வேல்யூ இது. புரியுதா? அதே மாதிரி எஃப் வேல்யூல இருக்கக்கூடிய ஸ்லோப் வேல்யூ இது. அதே மாதிரி எஃப் வேல்யூல இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் இது. புரியுதா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சி இந்த இடத்துல நான் உங்களுக்கு என் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் தெரியுமா, இந்த ரெட் கலர். இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியதான் ஆக்சுவலி என்னது -88.5 ஸ்லோப் வேல்யூ. வேறஸ் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் தெரியுமா லீனியாரிட்டி, அதோட ஸ்லோப் வேல்யூ என்னன்னா -29.5. இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்புமே வேற வேற வேல்யூ இருக்குன்னா நான் உங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான் எலக்ட்ரான் காம்பினேஷனும் வேரி ஆகும். புரியுதா? சோ இது என்னங்கிறது நம்ம அந்த எக்ஸல் ஷீட்ல பாத்துக்கலாம். சி இப்ப இந்த எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த XY டேட்டாக்கு நான் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு காமிச்சிருந்தேன் தெரியுமா. சி ஒரு பீஸ் வைஸ் லீனியர் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா ஒண்ணு போட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட் நம்ம போட்டிருந்தோம், ஞாபகத்துல இருக்கா? சோ அந்த பிளாட்ல நான் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தேன், இந்த XI தான் ஆக்சுவலி என்னது நமக்கு இருக்கக்கூடிய பிரேக்கிங் பாயிண்ட். இந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத சொல்லுவோம். இல்லாட்டி சுருக்கமா PKA அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே, சோ இதுல PKA வந்து நம்ம 5.75 என்னங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ PKA நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பிஹெச்ல நம்ம ஸ்டடி பண்ண இருக்கக்கூடிய அதுல வந்து M/N ரேஷியோ ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் புரோட்டான் காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய லீனியர் ரேஞ்ச்ல ஒரு பர்டிகுலர் புரோட்டான் நியூட்ரான், அதாவது பர்டிகுலர் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கும். ஓகே, சோ நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா
இந்த இந்த பர்டிகுலர் 5.75 பிறகு நம்ம பிஹெச் நம்ம வேரி பண்றோங்களா, அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் எலக்ட்ரான் காம்பினேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். புரியுதா? ப்ரீவியஸ்ல இருக்கிறதுல. சோ இப்போ இதுதான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். புரியுதா? சோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சொன்னேன்னா, நான் அதுக்கு பிறகுதான் நான் ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தேன், நான் வந்து 2 ஸ்லோப் வேல்யூ எனக்கு கிடைச்சிருந்து, அப்படித்தானே? சோ அது நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எனக்கு கிடைச்சிருந்து, இது செகண்ட் செக்மெண்ட் எனக்கு கிடைச்சிருந்து, அப்படித்தானே? நான் ஒன்ஸ் வந்து இந்த பிகே எதுன்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ண பிறகு இதை நான் 2 காலம் நான் ஆக்சுவலா நான் ஸ்பிளிட் பண்ணேன். புரியுதா? சோ அதுதான் நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? இந்த 2 காலமும் நான் இங்க ஆக்சுவலா நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். சோ இந்த 2 காலமும் இங்க நான் ஆக்சுவலா ஸ்பிளிட் பண்ணதுதான் இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ பிளாட் போட்டுட்டு இருக்கேன். புரியுதா? சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிளாட் போடுறேன் தெரியுமா? இந்த பிளாட் தான் நீங்க ஆக்சுவலா என்னது, நம்ம வந்து இப்போ இந்த ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல நம்ம இப்போ பார்த்தோம். புரியுதா? சோ இந்த ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல நம்ம இப்போ பார்த்ததுதான் நமக்கு ஆக்சுவலா என்னது, இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது செகண்ட் செக்மெண்ட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முதல் இதுல ஸ்லோப் வேல்யூ நமக்கு -29 வந்துச்சு, ரெண்டாவதுல -88 வந்துச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அந்த எக்ஸல் ஷீட்ல -29 எது கிட்ட வருதுங்கிறது பாக்குறேன். புரியுதா? இப்ப இதுல நீங்க பாருங்க, -29 எது கிட்ட நமக்கு வருது? இங்க பாருங்க, -29 வருதா? இது எது கிட்ட வருது? இதுதான். ஓகேயா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் இன்வால்வ் ஆனது 1, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனது 2. ஓகேயா? அடுத்தது நமக்கு என்ன வந்துச்சு, -88.5 வந்துச்சு. அப்போ இதுல நீங்க பாருங்க, நமக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் இன்வால்வ் ஆனது 3, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனது 2. புரியுதா? சி இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சார், சப்போஸ் நீங்க இதுல சொல்றீங்க, எனக்கு ஒருவேளை -59 வருது. இப்ப நீங்க -59 பாத்தீங்கன்னா, இது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு, இது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு, இதுவும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படித்தானே? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து ஒரு சிவில இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய லெக்சர் பார்த்திருக்கோம். லாகுரான் தியரி, அதே மாதிரி நம்ம நிறைய ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். புரியுதா? இப்ப நம்ம ஒரு சில ஈக்குவேஷன்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இபிஏ மைனஸ் இபிசி, அத இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு நம்ம ஒரு செப்பரேட்டாவே ஒரு வீடியோ லெக்சர்ங்கிறது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ நான் என்ன ஆக்சுவலா சொல்ல வரேன்னா, நமக்கு ஒன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு இன்வால்வ் ஆகுது நமக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, நம்ம ஈஸியா வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. சோ இப்போ நான் உங்களுக்கு இதுல என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு முன்னால ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி எனக்கு மொத்தம் 3 ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படித்தானே? சரி, இதுல நீங்க பாருங்க, இதுல ஒரு -59 இருக்கு, இதுல ஒரு -59 இருக்கு, இது ஒரு -59 இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சைக்ளிக் ஆல்டாமெட்ரில இருந்து நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு என்னது 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க. ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க. இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் என்ன காம்பினேஷன்ல இருக்கு? இதுல பாருங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 1 இருந்துச்சுன்னா இது -59. ஓகேயா? சி நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அதாவது எனக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான், அதாவது நான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நான் சிவில இருந்து எஸ்டிமேட் பண்ணது 1. அப்படின்னா இதுதான் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி. அதாவது 1:1 தான் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா மத்ததுல 59 இருக்கிறதுல பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இதெல்லாம் வர சான்சஸ் இல்ல. புரியுதா? சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சிவில இருந்து எஸ்டிமேட் பண்ணிடணும். அது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். அந்த 3ஆ இருக்கிற பட்சத்துல அத ஒரு பிக்ஸ்டு கண்டிஷனா வச்சுக்கணும். இப்ப நம்ம 3 தான் சொல்றோம் அப்படின்னா, இந்த 3 தான் இங்க தான் இருக்குன்னா, அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு இருக்கு? அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? சோ ஓகே. சோ எகைன் ஒரு டைம் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறத நம்ம சிவில இருந்து டிட்டர்மின் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம சிவி டிட்டர்மின் பண்ண பிறகு அத வந்து பிக்ஸ்டு குவாண்டிட்டி. ஓகேயா? அது பிக்ஸ்டு குவாண்டிட்டி. அந்த பிக்ஸ்டு குவாண்டிட்டியை நம்ம பாத்துக்கணும், ஸ்லோப் வேல்யூயும் பாத்துக்கணும். இப்ப இங்க -59 இருக்கு, இன்னொரு -59 இருக்குன்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2. அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப அந்த ப்ராபபிலிட்டியில பார்க்க சமயம் எனக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் 1 தான் இருக்க சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சோ இப்ப நமக்கு கிடைச்ச ஸ்லோப் வந்து ஆக்சுவலா வந்து என்னது, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி -29, இன்னொன்னு -88. புரியுதா? சோ அந்த காம்பினேஷன்ல எவ்வளவு புரோட்டான் எலக்ட்ரான் இருக்குங்கிறதா நான் இங்க எழுதியிருக்கேன்.
புரியுதா? சோ இதுதான் இங்க ஈவன் இந்த கீழே பார்த்தானாலும் இங்க நான் தெளிவா எழுதியிருக்கேன். அதாவது M/N ரேஷியோ எவ்வளவு இருக்கு? நமக்கு கிடைச்ச ஸ்லோப். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 காலமா நம்ம பிரிச்சோம் தெரியுமா? ஆரிஜின்ல. அதே மாதிரி இன்னொரு காலம்லயே நம்ம டேட்டா பிரிச்சோமே அடுத்த செக்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த இதோட கரஸ்பாண்டிங் புரோட்டான் எலக்ட்ரான் காம்பினேஷன் 1:2. அதே மாதிரி அடுத்த காலத்தோட புரோட்டான் எலக்ட்ரான் காம்பினேஷன் இருக்கிறது 3:2. புரியுதா? சோ இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் நம்ம எதுல இருந்து எஸ்டிமேட் பண்ணணும்? சிவில இருந்து எஸ்டிமேட் பண்ணணும். ஓகேயா? சோ இப்போ நம்ம இந்த பிகே ஓட சிக்னிபிகன்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். சோ இதுல நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த பிகே ஓட சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, நீங்க அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா பிகே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகேனா என்ன சார்? இட் இஸ் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். புரியுதா? இது வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிஹெச்ல எனக்கு 50% புரோட்டனேட்டடா இருக்கும், ரிமைனிங் 50% வந்து டீப்ரோட்டனேட்டடா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள நீங்க ஆக்சுவலா பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா? இந்த CH3COO- இதுவும் 50% இருக்கும். அதே மாதிரி இந்த ரியாக்டன்ட்டும் நமக்கு என்ன இருக்கும்? 50%ல இருக்கும். ஓகே, இது எந்த பிஹெச்ல எனக்கு இருக்கோ அதுதான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்றோம்? பிகேஏ அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதா? சோ பிகேனா என்னன்னா ஒரு 50% ஆஃப் தி மாலிகூல் வந்து புரோட்டனேட்டடா இருக்கும், 50% ஆஃப் தி மாலிகூல் டீப்ரோட்டனேட்டடா இருக்கும். டீப்ரோட்டனேட்டட்னா என்னது? அங்க H பிளஸ் அயான் வந்து இருக்காது. புரியுதா? புரோட்டனேட்டட்னா அந்த இடத்துல H பிளஸ் அயான்ங்கிறது இருக்கும். சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்போ நீங்க இதுல பாருங்க, இதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இப்போ ஒருவேளை வந்து எனக்கு இந்த பிகேஏங்கிறதுல எனக்கு வந்து 7.2 எனக்கு வருதுன்னு வச்சுங்களா, அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா 7.2 தான் என்னது? 50% புரோட்டனேட்டட் இருக்கு, 50% டீப்ரோட்டனேட்டட் இருக்கு. 5.2 7.2க்கு கீழே அது புரோட்டனேட்டடா மாறிடும். ஏன்னா புரோட்டனேட்டட்னா இது வந்து H பிளஸ் தானே. வேறஸ் இந்த 7.2க்கு மேல நம்ம போட்டோம்னா அது டீப்ரோட்டனேட்டட் ஆயிடும். ஓகே, சோ டீப்ரோட்டனேட்டட்னா H பிளஸ் அயான் இருக்காது. சரியா? சோ அப்ப நம்ம என்ன ஆக்சுவலா சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு பிகே வேல்யூ வந்து ஆக்சுவலா கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து ஆக்சுவலா என்னது? அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ஆசிட்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ராங்கர் ஆசிட் தான் ஆக்சுவலா என்ன பண்ணும்? அது வந்து நிறைய புரோட்டான் வந்து நமக்கு டொனேட் பண்ணும். புரியுதா? வேறஸ் எனக்கு பிகே வேல்யூ வந்து ரொம்ப ஹையரா இருக்கு, அதாவது 5.75 இல்லாம 10 11 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வீக் ஆசிட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா அதால ஒரு புரோட்டான வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன். சார் அக்வஸ் சொல்யூஷன் என்ன சார்? நம்ம எல்லாமே நம்ம இங்க பாக்குறது வந்து ஆக்சுவலி என்னதுதான்? நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல்ல பாக்குறது என்னன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் எல்லாமே வந்து ஒரு NaCl இல்ல KCl இல்ல வந்து பாஸ்பேட் பஃபர் சலைன் இது மாதிரிதான் எடுப்போம். இது எல்லாமே ஆக்சுவலி எந்த கேட்டகரி கீழே வரும்? ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ங்கிற ஒரு கேட்டகரி கீழே தான் வரும். புரியுதா? சோ அதனாலதான் நான் ஆக்சுவலி என்ன மீன் பண்ண வரேன், நம்ம வந்து ஒரு பிகே வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அத நம்ம டிஸ்கஷன் எழுத சமயம் அது ஸ்ட்ராங்கர் ஆசிடா வீக்கர் ஆசிடாங்கிறத நம்ம சொல்லணும். புரியுதா? சோ அப்ப இதுல இருந்து நம்ம ஓவரால் நமக்கு இன்ஃபரன்ஸ் என்ன? நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்னு பிகே நம்ம என்ன வேல்யூ நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம 2 செக்மெண்டா நம்ம ஆரிஜின் ப்ரோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்கணும். ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? இன்னொரு ஒரு விஷயமா நம்ம சென்சிங் மெக்கானிசம்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சும்மா அசம்ஷன் எடுக்கிறேனே, இப்ப நான் வந்து இந்த ஸ்டடி பண்ண பிறகு நான் PH4ல வச்சு நான் வந்து எல்லா இன்க்ரீசிங் கான்சென்ட்ரேஷன் ஸ்டடி வந்து நான் டிபில பெர்ஃபார்ம் பண்றேன் இல்ல சிவில பெர்ஃபார்ம் பண்றேன், எதுல பண்ணாலும் அதோட எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசம் என்ன வரும் அப்படின்னா இந்த M/N ரேஷியோ நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா 1/2 அதுதான் வரும். புரியுதா? வேறஸ் நான் பிஹெச் வந்து 6ஓ இல்ல 7லயோ ஏதோ பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் நம்பர் ஆஃப் புரோட்டான் எலக்ட்ரான் காம்பினேஷன் சொல்றது 3/2. புரியுதா? சோ அதனால நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசம் நம்ம ப்ரொபோஸ் பண்ண சமயம் நமக்கு இந்த பிஹெச் ஸ்டடிங்கிறது பிளே அ வைட்டல் ரோல். ஓகேயா? சோ இங்க கீழே வந்து ஒரு ஒரு டம்மி டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்திருக்கேன். சோ இந்த டம்மி டேப்லெட் காலம் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எனக்கு பிகே வேல்யூ வந்து 0 to 4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் டு வீக் ஆசிட் டிரான்சிஷன். வேறஸ் பிகே வேல்யூ வந்து கூட போக போக அது நம்ம எப்பயும் வந்து ஒரு வீக் ஆசிட்ங்கிறதா சொல்லுவோம். ஓகே, சோ இங்க சில கம்பேரிஷன் கொடுத்திருக்கேன். சோ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே.